ஒரு பெரிய அரசன் இருக்கார். அந்த அரசன்ட்ட போய் கேட்குறார். என்னன்னா, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது. எனக்கு இந்த கல்யாணம் இருக்கங்காட்டி நீங்கள் ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணுங்க. எண்ணி வந்து 90 நாளில் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது பணம், காசு, ஆபரணங்கள் கொடுக்கணும். நீங்கள் யார் என்னன்னு அரசன் கேட்குறாரு. நான் இந்த கோயிலில் இந்த அம்பாள்கிட்ட பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. ஒரு மண்டல காலம் நான் சொல்கிறத பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த பொண்ணு கல்யாணத்தை நானே ஜாம்னு நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணுறீங்களோ அந்த அம்பாளை மகாலட்சுமியாக பாவித்து நித்திய பிரகாரம் அம்பாளுடைய 108 நாமங்களை சொல்லி குங்குமார்ச்சனையும் காசில் அர்ச்சனையும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறார், ஒரு மண்டல காலம் பூஜை பண்ணுறார். பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் ராஜா அந்த பக்கம் போகிறார். யாசகம் கேட்க வந்தவர் வரவே கிடையாது. என்ன அவர் ஆயிருக்குன்னா, இந்த 48 நாள் அவர் வந்து அந்த தேவியை வந்து உணர்ந்திருக்கார். பிரத்யட்சமாக அந்த தேவி காட்சி கொடுத்துருக்கா. இவருக்கு என்ன வேணுமோ ஒரு நபரை அனுப்பிச்சு அவர் எல்லா சௌகரியங்களும் பண்ணுற அளவுக்கு அவர் தட்சணையை போட்டிருக்கார்.